என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண போறேன். என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் என்ன விஷயம்? பாடா யாருமே இல்ல. ஐயா இப்பவாவது சொல்லுங்களேன். அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பாக்கணும். சரி உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பாக்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். ஐயோ நல்லா இருக்கு பாரு. ஹலோ ஹலோ. ஐம் ராஜா. வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்து பேசிட்டு வாடான்னு. உன் பேர் லதா இல்ல? அம்மா சொல்லுவாங்க. நைஸ் நேம். லதாங்கிற பேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி உள்ள நிறைய வேலை இருக்கு. இரு லதா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியல, பரவாயில்ல. நம்ம வீடு தானே, நானே உட்கார்ந்துக்கிறேன். தேங்க்யூ. ஆமா இது யானை தானே? வந்த விஷயத்த சொல்றீங்களா? அப்பா ஜீப்ல போறத பார்த்தேன். ஆமா அம்மா இல்லையா? ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க உள்ள இருக்காங்களா? சாரி, அவங்களும் சேர்ந்து மேரேஜுக்கு போயிருக்காங்க. அட பேசுறியே. அப்போ அரசாங்க வேலையை விட சொந்த வேலைக்கு தான் ஜீப் அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லு. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட். ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறிய. சாரி, நீங்க அடிச்சது எனக்கு ஜோக்கா தெரியல. இதான் ஜோக்கு. நீ கூட ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கல லதா. லதா வெயிட் வெயிட் வெயிட். இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா இது என்ன சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா. இதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. பச்சா ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன். ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்டா அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டா உள்ள வர சொன்னது? வெளியே போட. லதா இவனை பாத்தியா? நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு? வாய் மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு. அடிச்சுனா வாய் வெத்தல வைக்க போட்டு. என்னடா வாய் ரொம்ப நில்லுது, இழுத்த. என் மேல கை வச்ச. உன்னை என்ன பண்ண பாரு. என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற? என்னடி பாருங்க நம்ம ராஜாவை இந்த கூர்க்கா பையன் எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. எதுக்கு அடிச்சா சொல்றா? சொல்லு கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா, வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்லயும் தண்ணி வருதா? கதவெல்லாம் ஒழுங்கா தாத்துதான பொண்ணுகிட்ட கேட்டப்பா, அத
அவன் அந்த கூர்க்கா பாத்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. அம்மா. என் மகனை தொட்ட கையை ரெண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். எங்கிருந்தோ அந்த நேபாளக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பச்சை தமிழனா எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். ராம்சிங், என்ன இதெல்லாம்? யார் அவங்க? அவன் கிடைக்கிறாங்க. தண்ணி கொடுங்க. ஐயோ, என்ன ராம்சிங்? யார் அவங்கெல்லாம்? அதை விடுங்க. தண்ணி வேணும். சரி, நீ முதல்ல உள்ள வா. தண்ணி கொடுங்க. நான் டென்ட்டுக்கு போய் டென்ட் கொண்டு போக வேண்டாம். இத பாரு, அடிபட்டவங்கள திரும்பி வந்துட்டாங்கன்னா வேண்டாம். என்ன யோசனை பண்ற? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இது என்ன தெரியுமா? மணிப்புரா. இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு இறந்துடுச்சுன்னா இன்னொன்னு தானா தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்குன்னா அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உனக்கு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. குட் மார்னிங். நீயா? நில்றா. வெளியில காலிப்பல் இருக்கு பார்க்கல? பார்த்தேன். ஏன் அடிக்கலான்னு உங்க பையன் அடிக்கலான்னு. முடியா கைய. நில்றா. நில்றா. ஏன் என் பையன் அடிக்கிறேன்? போயா. ஐயோ அப்பா. ஐயோ. அம்மா. ஏய், ராம்சிங், என்ன தைரியம்டா? ஏன் வீட்டுக்கு வந்து? டேய், அநியாயமான அப்பா இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை தடுக்க நான் டியூட்டில இருக்கணும் அவசியம் இல்ல. இவ்வளவு பேசுறீங்களா சார்? நேத்து ராத்திரி ராம்சிங்க 4 பேர் போட்டு அடிச்சாங்களே, அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். வரேன். Stop it. இனிமே அவர் அடிச்சீங்க, நடக்கிறத வேற. டீச்சர், விஷயம் தெரியாம பேசாதீங்க. என்னையும் மகனையும் இவ கொலை செய்ய வந்தான். அப்படிங்களா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த காலனில அதுக்கு தகுதியானவங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா? ராஸ்கல் இவனை நான் சும்மா விட போறதில்லை. உள்ள தள்ளி எலும்பு அடைக்கிறேன். லுக், நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஓகே சார். டாடி, என்ன? அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. அனாவசியமா அவர் மேல கேஸ் போட வேண்டாம். பாவம், அவர் சாப நம்மள சும்மா விடாது. பாவம் குடியத்தை பார்த்தா போலீஸ்காரன் டியூட்டியை செய்ய முடியாது. டாடி, ராஜாவை அடிச்சது தானே பாத்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆஃப்டர் அவன் கூர்க்கா, அவன் இப்படி செய்யலாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கான்ல. ராஸ்கல் அவனை உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு. டாடி, அந்த டீச்சர் சொன்னதை கேட்டீங்களா? யார் சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. அவனை லாக்கப். டாடி, அப்படி ஒண்ணு பெருசா நடக்கலையே.
அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை விட்டுடுங்களேன். இல்ல, அவ்வளவு பேருக்கும் முன்னாடி நீங்க அவரை பிடிச்சிட்டு போனா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் டாடி. வேதனைப்படுத்தும். எனக்கு என்ன போச்சு? இருந்தாலும் நீங்க இதை செய்யக்கூடாது. என்னங்க? என்னடி நீ என்ன சொல்ல போற? காஃபி. காஃபி ஒண்ணு வேண்டாம். வா நில்லுடி. சார் சார் எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன? போங்க போங்க. ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது. ஊர்க்கா மேல அப்படி என்ன ஒரு பாசம். கைய பிடிச்சில கூட்டிட்டு போறாங்க. அதானே அந்த டீச்சர் கூர்க்காவை வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்ன? வா 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 வா. இந்த காலனில இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் வேற நடக்குதா? எவ்வளவு கௌரவமா இருந்த இடம். அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அந்த கூர்க்கா இருக்கானே, போடி. பெரியவங்க பேசும்போது அங்கே நிப்பா. வா வீட்டுக்கு. சொல்லு சரசு. அந்த கூர்க்கா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலே கதின்னு இருக்கான். 24 மணி நேரமும் இந்த டீச்சர் கூடவே இருக்கான். அவன் டீச்சரையே சுத்தி சுத்தி வருவா. அதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் சம்பள பணம் கொடுக்கணும். நல்ல கதையா இருக்க. குடுக்குறேன். அருமையான கதை. காலனியில் ஒரு கந்தர்வ காதலி. எப்படி பை தெரியுது. பய முடியா? சும்மா இருங்க. போங்க போங்க. அத்தா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோடைய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம 2 பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன், நான் உனக்கு அருகதை இல்லாதவன்னு சொல்லணும். ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டா நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணம் எல்லாம் சம்பாதிப்பேன். நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை? இல்ல இல்லப்பா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. அதான் ஒரு நிமிஷம். நீ வேணும்னா பழைய லதாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசாட்டி பரவாயில்ல. ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன்.